2026 ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி மஹர சிறைச்சாலையில் பிற்பகல் 3:45க்கு சமையலறையின் கூரை மீது 3 கைதிகள் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீங்கள் இப்பொழுது கௌபே வழியாக ஆன்லைனில் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சுக்கு அதனை தீர்ப்பதற்கு மஹர சிறைச்சாலை அத்தியட்சகர் சம்பவ இடத்திற்கு சென்று அவர்களுடன் சுமார் 15 நிமிடங்கள் கலந்துரையாடிய போதிலும் கைதிகள் இணக்கப்பாட்டிற்கு வரவில்லை. அதன் பின்னர் ஒவ்வொரு வார்டுகளில் இருந்த சுமார் 1000 கைதிகள் ஒரே நேரத்தில் அந்த இடத்தில் திரண்டு கூச்சலிட்டுள்ளனர். அந்த சந்தர்ப்பத்தில் நிலைமையை கட்டுப்படுத்த முடியாமல் போனமையால் மஹர சிறைச்சாலை அத்தியட்சகர் அதிகாரிகளுடன் பின்வாங்கி பிரதான நுழைவாயிலுக்கு வந்து இரும்பு கதவை பூட்டிக் கொண்டார். அந்த சந்தர்ப்பத்தில் இது ஒரு கலவரமாக உருவெடுத்திருந்ததுடன் கைதிகள் பிரதான நுழைவாயிலை நோக்கியும் வளாகத்திற்கு வெளியிலுள்ள வீடுகளை நோக்கியும் கற்களை எறிந்து தாக்குதல் நடத்தினர். நிலைமையை கட்டுப்படுத்த முடியாமல் போனமையால் அந்த சந்தர்ப்பத்தில் கண்ணீர் புகை மற்றும் ரப்பர் தோட்டாக்களை பயன்படுத்தி நிலைமையை கட்டுப்படுத்த முயற்சிக்கப்பட்டது. அதற்குள்ளாகவே பிரதான ஜெயிலர் அலுவலகம் ஒழுக்காற்று பிரிவை கைதிகள் தீயிட்டு அளித்தனர். அதன் பின்னர் போலீஸ் விசேட அதிரடிப்படை இராணுவத்தினர் வரவழைக்கப்பட்டு சிறைச்சாலை வளாகத்தை சுற்றியுள்ள பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. மீண்டும் கலவரத்தில் ஈடுபட்ட கைதிகள் சிறைச்சாலையின் கைத்தொழில் பிரிவு, சிறைச்சாலை சமையலறை ஆகியவற்றுக்கு தீயிட்டு அளித்தனர். 2026 ஆகஸ்ட் 1ஆம் தேதி இரவிலிருந்து 2026 ஆகஸ்ட் 2ஆம் தேதி முற்பகல் வரை பிரதான நுழைவாயில் மற்றும் சுவர்களுக்கு மேலால் அருகிலுள்ள வீடுகளுக்கு கற்களால் தாக்குதல் நடாத்தப்பட்டது. 2026 8ஆம் மாதம் 2ஆம் தேதி முதல் முற்பகல் 7 மணிக்கு சிறைச்சாலை அதிகாரிகள் போலீசார் விசேட போலீஸ் அதிரடிப்படையினருடன் சிறைச்சாலை வளாகத்திற்குள் நுழைந்து அனைத்து கைதிகளையும் ஓடுக்குள் அடைத்து நிலைமையை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த சம்பவத்தில் ஒரு கைதி உயிரிழந்ததுடன் மேலும் 8 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த சம்பவத்தில் அதிகாரிகளுக்கு எவ்வித உயிராபத்தோ அல்லது காயங்களோ ஏற்படவில்லை. சபாநாயகரே, இந்த மஹரவில் ஏற்பட்ட நிலைமை நீர்கொழும்பை விட வேறுபட்ட ஒரு நிலைமையாகும். நீர்கொழும்பில் நடந்தது 2 கைதி குழுக்களுக்கு இடையிலான போதைப் பொருள் பாதாள உலக மோதலாகும். இங்கே இவர்கள் இந்த மோதலை ஏற்படுத்தி கொண்டது நிர்வாக முறைமையுடன். ஆனால் இவர்கள் இந்த நிலைமையை ஏற்படுத்துவதற்கான உடனடி காரணம் என்னவென்பதை இதுவரை எம்மால் கண்டறிய முடியாமல் உள்ளதாகும். அதற்கான காரணம் என்ன என்பதே இங்கு தெளிவில்லாத விடயமாகும். இப்போது 2 கைதிகள் கூரை மேல் நின்று பேசும்போது அங்கு 3-4 பேர் வந்து என்ன நடக்கிறது என்று பார்ப்பது இயல்பாகும். 10 அல்லது 15 பேர் வந்து பார்க்கிறது இயல்பானதாகும். ஆனால் ஒரே நேரத்தில் 1000 பேர் எப்படி வருகின்றார்கள் என்பதுதான் கேள்வியாக எழுந்துள்ளது. ஏனெனில் எந்த ஒரு சிறைச்சாலையிலும் சில கைதிகளுடன் பிரச்சனை எழுந்தாலும் அவை பெரும்பாலான நேரங்களில் கலந்துரையாடல்களூடாக நிலைமையை கட்டுப்படுத்துவதன் ஊடாகவும் தீர்க்கப்படும். ஆனால் முன்னப்போதும் இல்லாத வகையில் தீ வைப்புகள் செய்யப்பட்டுள்ளன. அவர்கள் தீயிட்டுள்ளது அவர்கள் இருக்கும் சிறை அறைகளை தவிர அவர்களுக்காக சமைக்கும் சமையலறை, சாப்பிடும் பகுதிகள், மருந்துகள் எடுக்கும் இடங்கள் மற்றும் அலுவலகங்கள் ஆகும். அதாவது இதை செய்தவர்களுக்கு ஒரு தேவை இருந்திருக்கிறது என்பது இங்கு தெளிவாக தெரிகின்றது. ஏனெனில் இதற்கு முன்னர் இப்படி நடந்ததில்லை.